பிரதமர் நரேந்திர மோடி இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் செல்கிறார். மீரட் அருகே சதாப்தி நகரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மீரட் மெட்ரோ ரயில் மற்றும் நமோ பாரத் ரயில் சேவையை பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். பின்னர் மீரட் தெற்கு ரயில் நிலையத்திலிருந்து மெட்ரோ ரயிலில் பிரதமர் பயணம் மேற்கொள்கிறார். தொடர்ந்து நடைபெறும் நிகழ்ச்சியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நிறைவேற்றப்பட உள்ள 12,930 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை அவர் தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார். தில்லி மீரட் இடையே 82 கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ ரயில் சேவை உருவாக்கப்பட்டுள்ளது. நமோ பாரத் வழித்தடத்தில் முதன்முறையாக இந்த சேவை இயக்கப்படுகிறது. மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த மெட்ரோ ரயில் இயக்கப்படும். காசியாபாத், மோதி நகர், மீரட் உள்ளிட்ட முக்கிய நகரங்களை தலைநகர் தில்லியுடன் இணைக்கும் வகையில் இந்த சேவை உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் மீரட் மெட்ரோ ரயில் சேவைகளையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். கடந்த காலங்களில் திமுகவை பற்றி தேமுதிக பேசியதை மறந்து தற்போது அந்த கட்சி திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளது சந்தேகத்தை எழுப்புகிறது என்று முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சிவகாசியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்ததை அக்கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏற்கவில்லை என்றும் மீண்டும் திமுக ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் தெரிவித்தார். திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டால் தமிழகம் மிகப்பெரிய கடனாளியாக இருக்கிறது என்றும் தாவேகா நிலைமை பரிதாபமாக உள்ளது என்றும் அக்கட்சியை பற்றி யாரும் கண்டுகொள்வதில்லை என்றும் ராஜேந்திர பாலாஜி கூறினார். இன்று முதல் 8 எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மாம்பலத்தில் நின்று செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் 8 எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இன்று முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை மாம்பலம் ரயில் நிலையத்தில் 2 நிமிடம் நின்று செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எழும்பூரிலிருந்து திருச்சி செல்லும் சோழன் அதிவிரைவு எக்ஸ்பிரஸ் ரயில், எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரி செல்லும் அதிவிரைவு எக்ஸ்பிரஸ் ரயில் மாம்பலம் ரயில் நிலையத்தில் 2 நிமிடம் நின்று செல்லும். அதேபோல எழும்பூரிலிருந்து புதுச்சேரி, எழும்பூரிலிருந்து செங்கோட்டை செல்லும் பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலும் மாம்பலத்தில் இன்று முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நின்று செல்லும். தென் சென்னை மாவட்டம் 127வது வட்டத்தில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பங்கேற்று உரையாற்றினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராகும் வகையில் பாஜக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். அதன் ஒரு பகுதியாக தென் சென்னை மாவட்டம் 127வது வட்டத்தில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு தமிழக மக்களின் வளர்ச்சியின் மீது அக்கறையில்லாத திமுக அரசை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து மக்களிடத்தில் எடுத்துரைக்கும் வாய்ப்பு அமைந்ததாக எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டமான தூத்துக்குடியில் உள்ள சதுப்பு நிலங்கள், ஏரிகள் மற்றும் அலை சேற்று பகுதிகளில் பெரிய நீண்ட கழுத்து கொண்ட வெள்ளை கொக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. இந்த மாற்றம் அப்பகுதியின் ஈரநில சுற்றுச்சூழல் அமைப்புகளில் ஏற்பட்டுள்ள ஆரோக்கியமான இயற்கை சமநிலையை பிரதிபலிப்பதாக இயற்கை ஆர்வலர்கள் கூறுகின்றனர். இந்த கொக்குகள் தற்போது தூத்துக்குடியின் நீர்நிலைகளுக்கு ஒரு தனி அழகை சேர்த்துள்ளன. 20 ஓவர் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரில் சூப்பர் 8 சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. 20 ஓவர் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற்று வருகின்றன. இப்போட்டியில் லீக் ஆட்டங்கள் முடிந்து சூப்பர் 8 சுற்று போட்டிகள் தொடங்கியுள்ளன. நேற்று பாகிஸ்தான், நியூசிலாந்து இடையே நடைபெற இருந்த சூப்பர் 8 போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது. இதனால் இரு அணிகளுக்கும் ஒரு புள்ளி வழங்கப்பட்டது. இந்நிலையில் இன்று 2 சூப்பர் 8 ஆட்டங்கள் நடைபெற உள்ளன. பிற்பகல் 3 மணிக்கு இலங்கையின் பல்லே கலேவில் தொடங்க உள்ள முதல் போட்டியில் இலங்கை, இங்கிலாந்து அணிகள் மோதுகின்றன. இரவு 7 மணிக்கு அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலிய மகளிர் அணிக்கு எதிரான 3வது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 17 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் பங்கேற்றது. முதல் ஆட்டத்தில் இந்தியாவும், 2வது ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியும் வெற்றி பெற்றன. 3வது T20 போட்டி அடிலைட் மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற இந்திய மகளிர் அணி முதலில் பேட்டிங் செய்தது. 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன் எடுத்தது. இந்திய அணி சார்பில் அதிகபட்சமாக ஸ்மிருதி மந்தனா 82 ரன்னும், ஜெமிமா 59 ரன்னும் எடுத்தனர். இதையடுத்து 177 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய ஆஸ்திரேலிய மகளிர் அணி 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. இதன் மூலம் 17 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணி தொடரை கைப்பற்றியது.